ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் அக்கௌண்ட் லெவலில் இப்போ எபிசோட் 14 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஏகப்பட்ட ஆரோஸ் நம்ம ஹீரோ நோக்கி வரும். இந்த இடத்துல நம்ம எலிசா வச்சு தான் பயங்கரமாக தாக்குறான். என்னதான் தாக்குனாலும் ஏகப்பட்ட ஆரோஸ் நம்ம ஹீரோ மேலே வந்துக்கினே இருக்கு. இது வந்து சரியில்லை, இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என்னால கண்டிப்பா இங்க தாக்க பிடிக்க முடியாது. லோ வேற சொல்லுது, அட மாஸ்டர் என்ன பண்ணிருக்கீங்க, என்னையும் நீங்க பயன்படுத்துங்க. லோ இப்படி சொன்னனால அங்க லோ அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஒரு அட்டாக்கும் லோ மேல படும் போது அது ஒரு டிமானிக் எனர்ஜியா தானே இருக்கு. இந்த டிமானிக் எனர்ஜியை நம்ம லோவால அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. இதனால நம்ம லோக்குள்ள எல்லா டிமானிக் எனர்ஜியும் அங்க ஸ்டோர் ஆகுது. லோ அங்க டிமானிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண அது ஒரு அவிக்கனான ஸ்வாடா மாது, ஸ்வாட் ஆஃப் டிமானிக் பிளேட் அப்படின்னு ஒரு ஸ்வாடா மாது. நம்ம கிம்முக்கு அங்க புரியல என்ன ஆச்சுன்னு. ஆனா ஏதோ ஒன்று லோ நீ உண்மையிலேயே வேற லெவலு. இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண பவர் அவன் பயன்படுத்துறான். ஒரு மிகப்பெரிய பவர் அங்க வெளிவது. பாக்குற அந்த லிச்சு ரொம்ப ஆச்சரியமாவுது. என்னது இது, ஒரு மனுஷன் கிட்ட இந்த மாதிரி அளவுல எப்படி பவர் இருக்கும்? நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி நீ வெறும் பேச்சு தான் பேசுவ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, உன்கிட்ட நிறையவே திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பனா வா, நான் வந்து இப்போதான் உண்மையான டெஸ்டியை ஆரம்பிக்க போறேன். இப்படி அது சொன்னோன்னே ஏகப்பட்ட அண்டர்ஸ் அதுங்க பூமியில இருந்து வர ஆரம்பிக்குது. அதுங்களை இந்த லிச் அப்படியே கண்ட்ரோல் பண்ணு. அங்க கிம்மும் சொல்றான், அடே லோ, நீ இப்பதானே அவிக்கனான, அந்த விஷயம் எனக்கு புரியல, லார்ட் ஆஃப் டிமானிக் பிளேட் அப்படி நீ மாறின. ஆனா அதுக்கான சரியான டைம் இது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இது வரைக்கும் சின்ன சின்ன அண்டர்ஸ் எல்லாம் அங்க வந்திருக்கும்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய அண்டர்டா அங்க மாறி நிக்குது. அதை பாக்குற அவன் ரொம்ப ஆச்சரியமாவறான். என்ன இது, அண்டர்டு ஒரு கோலமா மாறி நிக்குது. அந்த கோலமும் செம்ம வேகமா ஒரு பஞ்ச் அடிக்குது. ஆனா கிம் அங்க ஆளக்கானோ. அவன் போனா எங்க போனா இப்படின்னு லிச் அங்க பார்க்கும் போது அங்க வேகமா அதோட கையில அப்படியும் இப்படியும் அவன் வெட்டிக்கினே வரான். ஏதோ அட்டாக் அண்ட் டைட்டன் பாக்குற ஃபீலே வரும். அந்த அளவுக்கு பயங்கரமா வெட்டிக்கினே அப்படியே தலையை நோக்கி வரான். என்ன லிச்சு, இந்த பவர் போதுமா இல்ல இன்னமும் நான் உனக்கு காட்டணுமா? அங்க இதை பாக்குற அந்த லிச்சுக்கா ஒண்ணுமே புரியல. ஆனா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஒரே போடுதான். அதனால அதோட கதையை முடியுது. அங்க சாகும் போதே அந்த லிச்ச சொல்லுது, நான் உன்னை என்னோட மாஸ்டரா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதனால எனக்கு ஒரு பேரவை. கிம்முக்கு அவங்க பேரை வைக்கணும்னு சொன்னோன்னே என்ன பேரை வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. யோசிக்கிறான் என்ன வைக்கலான்னு. அங்க லோ வேற வித்தியாசமா ஏதோ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுமா. லோ கிட்ட நம்ம கிம் கேட்கறான், ஆமா லோ என்ன ஆச்சு உனக்கு? லோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. லோ பயங்கரமா ஜொலிக்குது. அப்படியே பைத்தியக்காரத்தனமா அது சிரிக்க ஆரம்பிக்குது. ஏசா பார்த்தல இந்த மாதிரி நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு, என்ன விடவும் நான் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி அந்த ஹோலிஸோட எலிசா அதை நீ பயன்படுத்தாத, என்னை நீ பயன்படுத்த அப்படின்னு எது சொல்லிங்கன்னு பயங்கரமா சிச்சின்னு இருக்கு நம்ம லோ. கிம்முக்கு அங்க புரியல. ஆமா லோ, உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை உனக்கு? லோ உனக்கு கேக்குதா? அப்புறம் தான் நம்ம லோ அதோட சுய நினைவுக்கே வருது. லோ உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக நீ அப்படி பண்ண, என்ன ஆச்சு எனக்கு தெரியலையே, என்ன சொல்றீங்க? மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு லோ கொஞ்சம் கன்ஃபியூஸான ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து இப்படின்னு அது சொல்லானுது. அதுக்குள்ள லோ சொல்லுது, ஆய மூட்டை இருக்கியா, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த நீ இப்ப சொல்லாத. மாஸ்டர் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வந்து ரிங்காவே மாறிடுறேன், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது ரொம்ப. லோ உண்மையை சொன்னா உன்கிட்ட நிறையவே விஷயத்த நான் கேட்கணும், அதனால அப்புறமா நான் உன்கிட்ட கேட்கிறேன். நான் எனக்கு இப்பவும் தெரியல என்ன பேரை வைக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசனை இருக்கேன். ப்ளீஸ் இந்த கேட்டுக்கு ஒரு பேரை கொடுங்க அப்படின்னு சிஸ்டம் அவங்க காட்டுது. நம்ம ஹீரோ கண்ணை மூடும் போது கடைசியா ஒரு ஆர்மர் அழிஞ்சு போயிருக்கும்ல, அந்த ஆர்மரோட ஞாபகம் அங்க வந்து பர்ன் ஹார்ட். இது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னோட பேரு இனிமே பர்ன் ஹார்ட். அந்த பேரும் அதுக்கு பிடிச்சு போவேன், அதுவும் அக்செப்ட் பண்ணிக்குது. இதுக்கப்புறம் நம்ம கிம் கேட்டுக்குள்ள இருக்கான். வெளியில இருக்க நிலைமையை அவங்க காட்டவே இல்லைல்ல, அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. வெளியில இருக்க ஒரு சிட்டிசன்ஸை அவங்க எவாக்குவேட் பண்றாங்க. அங்க யாருக்குமே புரியல, சுத்தமா யோசிக்கல கேட் வந்து பிரேக் த்ரூ ஆகும்னு. இப்போ நம்ம வந்து பெரிய பிரச்சனையில மாட்டிக்கணுமோ, இதனால தான் நம்மள எவாக்குவேட் பண்றாங்களோ இப்படின்னு தான் ஒருத்தவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த கேட்டை பார்த்து அங்க இருக்கிற ஒரு பிளேயர்ஸோ யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கூடிய சீக்கிரத்துல பிரேக் த்ரூ பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இது வந்து ஒரு யூனிக்கான கேட்டு, இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு வேலை இப்படி இருக்கலாம், அது எஃப்ல இருந்து சி ரேங்க் கூட மாறலாம். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த இடத்துக்கு நம்ம மேனேஜரும் வரான். என்னாச்சு, பேக்கப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாங்களா? வந்தாங்க, அந்த சைல்டு கில்டு மெம்பர்ஸ் அவங்க வந்து இருக்காங்களாம். சரி அப்பனா 10 நிமிஷம் டைம் இருக்கு, 10 நிமிஷத்துல எல்லாரையுமே நம்ம உள்ள போக சொல்லலாம். அசிஸ்டன்ட் அங்க ஒரு விஷயத்த சொல்றான். ஆனா மேனேஜர் இப்போ வந்து பெரிய பிரச்சனையே என்னன்னா, இங்க ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க தான் நோயின்னு சும்மாவே அந்த விஷயத்த பத்தி கேட்டுக்கினே இருக்காங்க. அதுலயும் இதுக்கு முன்னாடி அவங்க பிளேயர்ஸா இருந்தவங்க போல நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன ஆக போது, உள்ள மாஸ்டர்ஸ் எல்லாம் வரும் அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. அவளைக்கு அவங்களை கண்டுக்காத, நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். ஏன்னா அதை வந்து நம்ம பெரிய இஷ்யூவா பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கேட்டை நம்ம பார்க்கணும். ஒரு சைடு மேனேஜருக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா நம்ம கிம் வந்து அந்த கேட்டுக்குள்ள போனா இன்னமும் அங்க வரல. இந்த கேட் இப்போ பிரேக் த்ரூ ஆக போகுது. நம்ம கிம்மும் இன்னமும் வரல. இப்போ கண்டிப்பா நம்ம கிம்முக்கு ஏதாச்சும் தப்பா நடந்திருக்குமோ. இந்த கேட் அப்படியே பிரேக் த்ரூ ஆக போகுது. இதனால
எல்லாருமே தயாராகிறாங்க. முக்கியமா நம்ம மேனேஜர் இதாங்க கடுப்போட உச்சத்துக்கே போறாரு. கிம் நீ கவலையப்படாத, நீ எங்க இருந்தாலும் உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்க உன்னை காப்பாத்த. இதனால மேனேஜர் அவரோட ஸ்பியரை எடுத்துட்டு செம்ம வேகமா உள்ள போலான்னு பாக்குறாரு. கிம் நான் வந்துட்டேன், வெயிட் பண்ணு. ஆனா அதுக்குள்ள கிம்மே அங்கே பொறுமையா வரான். ஆமா என்னாச்சு, என்ன கூப்பிட்டீங்களா என்ன? அட கிம் நீ வந்து இங்க இருக்க, எப்படா நீ வந்த? அங்க மேனேஜர் போன வேகமும் அப்படியே குறைய அவரு தலைகீழ அங்க விழுறாரு. ஆமா இங்க எதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன ஆச்சு இங்க? ஒரே போட்டோஸா நம்ம கிம்ம எடுக்கிறாங்க. என்னோட முகத்தை காட்டுங்க, நீங்க யாரு? இது வந்து ஒரு ஸ்பெஷலான கேஸா இருக்கு. கேட்டுக்குள்ள இருந்து திடீர்னு ஒருத்தன் வந்திருக்கான், அதுவும் முக்கியமா பிரேக் த்ரூ ஆகும் போது. அப்படின்னா இன்டர்வியூ கொடுங்கன்னு நம்ம கிம் அங்க போட்டோ மேல போட்டோவா எடுக்கிறாங்க. முக்கியமா சில பல ரிப்போர்ட்டர்ஸ் கிம்ம கிட்ட இருக்க ரிங்க பாக்குறாங்க. இதெல்லாம் என்ன ரிங் ஐட்டம்ஸா என்ன அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மேனேஜரோட அப்பா இருப்பாருல்ல, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம கிம் வந்து சொல்றான். ஈகோ அது வந்து நம்மளுக்கு அளவு கடந்த பவரை நம்மளுக்கு தரும். இல்ல பல யூனிக்கான பிளேயர்ஸால ஒண்டிதான் அந்த மாதிரி பவர்ஸை பயன்படுத்த முடியும். இப்படிதான் நீ பல மடங்கு சம வேகமா நீ ஸ்ட்ராங் ஆனியோ. இந்த மாதிரி விஷயத்த கேட்கும் போது அங்க அசிஸ்டன்ட்டும் கேட்கறான். ஆமா இந்த மாதிரி விஷயத்த நான் கேட்கறது எல்லாமே சரிதானா? ஏன்னா யூனிக்கான எபிலிட்டி, அது ஒன்றும் ரேண்டமான ஸ்கில் இல்ல. நீ கவலைப்படாத, இந்த மாதிரி ஊ மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. அதனால தான் உன்னை வந்து என்னோட செக்ரட்டரியா மாத்திருக்கேன். இடத்துல லோ பத்தி அவன் சொல்றான். லோ ரீசெண்டா அங்க ரெஸ்பாண்டே பண்ணிருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அது அவிக்கனா இருக்கு, அதனால தான் இப்போதைக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த இடத்துல மேனேஜரோட அப்பாவும் சொல்றாரு, ஒரு கேட்டியே நீ வந்து ஒரு ஈகோவை மாத்திருக்க அப்படின்னு தெரிய வந்தா அவ்வளவுதான், இந்த உலகமே பைத்தியம் ஆயிடும். அதனால இந்த மாதிரி விஷயத்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் மறைக்கணும். நீ கவலையப்படாத கிம், அந்த மாதிரி விஷயத்த எங்களோட அசோசியேஷன் அவங்க வந்து பாத்துப்பாங்க, நீ நிம்மதியா இருக்கலாம். அப்பனா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க திடீர்னு நம்ம கிம்முக்கு அவங்க ஒரு கால் வருது. அவங்க 3 பேர்கிட்டயும் அவன் சொல்றான், கொஞ்சோண்டு வெயிட் பண்றீங்களா, இந்த மாதிரி கால் வருது. தங்கச்சி தான் கால் பண்ணிருக்கான். ஆமா என்ன விஷயம்? அதுவா டிவில வந்தது நீங்க தானே, அந்த ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி மாஸ்க் போட்டு ஒரு பர்சன் வந்தாரு, நீங்க தானே? நான் உங்களை பார்த்தேன், உங்க கழுத்துல பார்த்த அந்த நெக்லஸ், அது போக கையில இருந்த அந்த ரிங்கு, இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வந்து நீங்க தானே. நீங்க உண்மையிலேயே ஆசமா இருக்கீங்கன்னா நான் வந்து இந்த விஷயத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமா? ஏன்னா சொன்னா எனக்கு ஒரு பெரிய மரியாதையா கிடைக்கும், ஸ்கூல்ல என்ன வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இதை வச்சு என்னால கொஞ்சம் காசு பார்க்க முடியும். ஆனா நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்னு தான் சொல்றான். இதுல ஆல்ரெடி இந்த நியூஸ் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிச்சு. பிரேக் த்ரூ ஆகிற ஒரு கேட்டு, அதுக்குள்ள இருந்து ஒரு ஹை ரேங்கர் வந்திருக்கான். ஒரு புது ஹை ரேங்கர் அப்படின்னு தான் எல்லா பக்கமும் நியூஸ் பரவின்னு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஜாங்கோ அங்க பார்த்துன்னு இருக்கான். அப்படி இதை பார்க்கும்போது பின்னாடியே அந்த பர்சனை வந்து கேட்கறான், ஆமா என்னாச்சு, வந்து நல்ல மூட்ல இருக்க மாதிரி தெரியுது. இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் முன்னேற ஆரம்பிக்கிறான். நான் சொல்லி தந்த மாதிரியே எல்லா விஷயமும் என்னோட ஸ்டூடெண்ட் நல்லா பண்ண இருக்கான். இங்கே இந்த சாப்டரும் முடியுது. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவலில் போகும். ஜாங் இந்த பொண்ணு இருக்கால, இவளையே இவ டீமன் கிங் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஒரு வகையில இவளும் ஒரு டீமனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட அந்த லோ, அதுவும் இப்போ அவிக்கன் ஆயிடுச்சு. லோவோட பாஸ்டும் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. இப்போ லிச்செல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவால இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓலோ லெவலிங்ல எப்படி ஹரைஸ் அப்படின்னு சொல்லுவான், அதே மாதிரி இங்கேயும் சில பல சீன் வந்து நடக்கும். ஹீரோ அகாடமியில வர சில பல ஹீரோஸோட பவரும் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். உண்மையிலேயே இதுக்கப்புறம் தான் அற்புதமா இருக்கும். ஸோ வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அநேகமா இந்த வீடியோவை நான் ஒரு மூவி மாதிரி, அதாவது இந்த வீடியோ வந்தக்கப்புறம் நான் போடுவேன். ஸோ மறக்காம ஒருத்தவங்களும் லைக்கை போட்டுருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் சம்பவமே ஆரம்பிக்க போகுது. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.